Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. முக்கிய செய்தி: தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனம் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அருகே காட்டங்குளத்தூரில் சென்ற மே மாதம் நடந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க வந்த மதுரை ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதுகுறித்து மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம், தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளது, இதில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம், தன் கார் மீது மோதிய காரில் வந்தவர்கள் குல்லா அணிந்தனர், தாடி வைத்திருந்தனர் என்று கூறியிருந்தார். அவரது பேச்சு இரு மதத்தினருக்கு இடையே குழப்பத்தையும் மோதலையும் உருவாக்கும் வகையில் இருப்பதாக கூறி சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆதீனத்துக்கு எதிராக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் விபத்து குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மட்டுமே பதிலளித்தேன். எனது தரப்பில் இருந்து எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. இரு பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் எந்த உள்நோக்கத்துடனும் இந்த கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. எனது கருத்துக்களால் எந்த வன்முறை சம்பவங்களும் நடக்கவில்லை. என்னை துன்புறுத்தும் நோக்கில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆதீனத்தின் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. காவல்துறை தரப்பில் ஆதீனத்தின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொடுத்த புகார்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. மதுரை, கோவை போன்ற இடங்களில் போராட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன. மத நல்லிணக்கத்துக்கு எதிராக தேவையில்லாமல் ஆதீனம் பேசியுள்ளார். இந்த மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆதீனத்தின் மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். முக்கிய செய்தி: தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனம் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அருகே காட்டங்குளத்தூரில் சென்ற மே மாதம் நடந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க வந்த மதுரை ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றிருக்கிறது. இதுகுறித்து மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம், தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளது, இதில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம், தன் கார் மீது மோதிய காரில் வந்தவர்கள் குல்லா அணிந்தனர், தாடி வைத்திருந்தனர் என்று கூறியிருந்தார். அவரது பேச்சு இரு மதத்தினருக்கு இடையே குழப்பத்தையும் மோதலையும் உருவாக்கும் வகையில் இருப்பதாக கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆதீனத்துக்கு எதிராக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் விபத்து குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மட்டுமே பதிலளித்தேன். எனது தரப்பில் இருந்து எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. இரு பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் எந்த உள்நோக்கத்துடனும் இந்த கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. எனது கருத்துக்களால் எந்த வன்முறை சம்பவங்களும் நடக்கவில்லை. என்னை துன்புறுத்தும் நோக்கில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆதீனத்தின் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்துள்ளது. காவல்துறை தரப்பில் ஆதீனத்தின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொடுத்த புகார்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. மதுரை, கோவை போன்ற இடங்களில் போராட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன. மத நல்லிணக்கத்துக்கு எதிராக தேவையில்லாமல் ஆதீனம் பேசியுள்ளார். இந்த மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆதீனத்தின் மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.